Good evening to all the Yes. participants, YouTube viewers, and CAG members. Myself, Malika Parveen, counseling psychologist, caregiver advocacy group, special needs series ஓட moderator இருக்கேன். ஸோ கடந்த மாதம் நம்ம என்ன பார்த்தோம்னா நரம்பியல் வளர்ச்சி கோளாறுகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகளை பற்றி தான் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியா இன்றைக்கு அதே தலைப்புல பெற்றோர்கள் கிட்ட இருந்து வந்த வேறு சில கேள்விகளை அட்ரஸ் பண்றதுக்கு expert Dr. Madhavan, child and adolescent psychiatrist, medical director of Southwestern Human Services, நம்ம கூட இருக்காங்க. Mrs. Kausalya Murali from Maitri join பண்ணிருக்காங்க. So I welcome the expert CAG members and participants for the session, and I also thank Ms. Kalusha ma'am from Vijay Human Services for providing us the back-end support. கௌசல்யா மேம், நீங்க இப்போ பெற்றோர்களோட கேள்விகளை எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க மேம். தேங்க்யூ மல்லிகா. முதல்ல வந்த கேள்வி என்னன்னாக்கா, ஒரு பிரச்சனை, அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது பிஹேவியரல் தெரப்பிக்கு முன்னாடி மருத்துவ தலையீடு, மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுறதாங்கிறது எப்படி தீர்மானிக்கிறது? இந்த கேள்வி கரெக்டான கேள்விதான். பிஹேவியர் தெரப்பி கொடுக்கறது எந்த பிஹேவியர் பார்த்து முதல்ல மெடிக்கேஷனையே கொடுக்கலான்னு. என்ன பிஹேவியர் இருந்தாலும், டெம்பர் டேண்ட்ரம்ஸ், அக்ரெசிவ் பிஹேவியர், நான் கம்ப்ளைன்ஸ், எது இருந்தாலும் முதல்ல அங்க பிஹேவியர் தெரப்பி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம். முதல்ல பிஹேவியர் தெரப்பி. டெம்பர் டேண்ட்ரம் விட்டுருங்க. டெம்பர் டேண்ட்ரம் தான் பிஹேவியர் தெரப்பி. அக்ரெசிவ் பிஹேவியர் இருந்தால் அது அந்த ஏபிசி பார்க்கணும். ஆன்டிசிடென்ட் பிஹேவியர் கான்சிக்வன்ஸ், அதுதான் ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணணும். எதனால இந்த மாதிரி பிஹேவியர் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்து அந்த பிஹேவியருக்கு அப்ராப்ரியேட் பிஹேவியர் தெரப்பி இன்ஸ்டியூட் பண்ணணும். ஆனா அதே எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ், இது இந்த பேஷண்ட்டுக்கு பிஹேவியர் தெரப்பியே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப அடிக்கிறான், ரொம்ப சிவியர் ஹெட் பேங்கிங் இருக்கு, ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப தூக்கி போடுறான், இந்த மேனேஜே பண்ண முடியாதுன்றப்போ அப்போதான் மெடிக்கேஷன் கொடுக்கணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி இன்டலெக்சுவலி டிசேபிள்ட் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அவளுக்கெல்லாம் முதல்ல சின்ன சின்ன பிஹேவியர் தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன பிஹேவியர் ப்ராப்ளமும் இப்போ ஆர்டிஸ்டிக் சைல்டுக்கு இருக்குன்னா இட் இஸ் அ கம்யூனிகேட்டிவ் பிஹேவியர். இப்போ நான் சொல்கிறேன், நான் பிட்ஸ்பர்கில் வேலை பண்ணும்போது ஒரு 22-year-old டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பான் தள்ள. அங்கே 1000 மெடிக்கேஷன் ட்ரை பண்ணோம், ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொல்கிறான், அவன் நான் வெர்பல், பல்லு வலிக்குது, பல்ல எடுத்து பார்த்தா அங்கே ஒரு 2 ஆப்சஸ் இருந்தது, அது எடுத்த உடனே எல்லா பிஹேவியரும் போயிடுது. ஸோ இப்போ நான் வெர்பல் சைல்டில் ஒரு பிஹேவியர் வந்தால் அது ஒரு சைல்டு, நம்மளாம் பேசுகிறோம், ஆனால் இந்த நான் வெர்பல் சைல்டு பேச முடியல, எப்படியாவது சொல்லி ஆகணும் எனக்கு வலிக்குதுன்னு. அது ஏதோ ஒரு வழியில சொல்லுது. அதை நம்ம ஐயோ இது அடிக்குதே, இது பண்றதே அப்படின்னா அது எதனால அது பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் மெடிக்கேஷனுக்கு போகணும். அதனால எனி பிஹேவியர் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அது எதனால வருதுன்னு தெரிஞ்சாதான் போடணும். ஆனா நிறைய பிஹேவியருக்கு நானே மருந்து நிறைய கொடுத்துருக்கேன். சிவியர் அக்ரெசிவ் பிஹேவியர், அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்கேன், இப்பவும் கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். அதே கேள்வியோட கண்டினியூஷன், ஆக்ரோஷம், தாக்கும் தன்மை, மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள் அல்லது தன்னிடம் தானே பேசுவது போன்ற நடத்தை சிக்கல்களுக்கு மருத்துவ சிகிச்சை உள்ளதா? இருந்தால் அவை பாதுகாப்பானவையா? அவன் எதுக்காக தனக்குத்தானே பேசுறான்னு முதல் தெரியணும். இப்போ தனக்குத்தானே பேசுறது உங்களுக்கு பாதகரமா இருக்கும், தனக்குத்தானே பேசுறது அந்த பையனுக்கு பாதகரமா இருக்கா, அதுவும் ஒரு கம்யூனிகேட்டிவ் பிஹேவியரா, இல்லைன்னா அவன் போர்டா இருக்கான் அந்த மாதிரி பண்றானா, இல்லைன்னா வேற ஒரு பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது, தானே பேசிக்கிறான். இப்போ போன வாரம் நான் 2 வாரம் முன்னாடி ஒரு பையனை பார்த்தேன், எங்க வீட்டுக்கு வந்தாருந்தார். அவன் பேசுனான். எனக்கு நான் என்ன பேசுறேன்னா, இல்ல மாமா ஏதோ பேசுறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னா, இதுக்கு மருந்து கொடுத்த பிரயோஜனம் இல்லப்பா. அவன் போர் ஆயிட்டான், அவன் தானே ஏதோ பேசிக்கிறான், அது அவனுக்கு பாதகமா இல்லை,
உங்களுக்கு பாதகமா இருக்கு, நம்மளுக்கு சோசியல் ப்ராப்ளமா இருக்கு. அவனுக்கு வந்து நம்ம என்கேஜ் பண்ணணும் வேற விதத்துல. ஆனா இது லேபர் இன்டென்சிவ். ஒரு வீட்டுல 4 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு பையனுக்கு மாத்திரம் எல்லா டைமும் கொடுக்க முடியாது இல்லையா? மிச்சம் 3 பசங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அதனால அது வரும். இதே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டலி ஹேண்டிகேப்ட் இருக்கும்போது ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணேன். நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். கடப்பால ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது இதை மாதிரி பண்ணனா இதெல்லாம் எழுதி கொடுத்தான் ஃபுல்லா. ஸ்பீச் தெரபிஸ்ட் இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ண, இப்படிலாம் பண்ணான்னு எல்லாம் பார்த்தாரு. ஒரு ஃபார்மர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட முன்னாடி வச்சார். வச்சுட்டு அதை மடிச்சிட்டு அப்படியே கிழிச்சார். கிழிச்சு டேபிள் மேல வச்சுட்டு, நான் இத்தனை எல்லாம் பண்ணணும்னா எனக்கு நான் விவசாயம் பண்ண முடியாது, என் பசங்களெல்லாம் மிச்ச பசங்களை பார்க்க முடியாது. என்ன, நான் இன்னும் 2 பசங்களை நான் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன்னா அவன் இந்த பையனை பார்த்துப்பான், ஆளை விடுங்க சாமின்னு போயிட்டான். ரியல் ஸ்டோரி. என் டேபிள் மேல இருக்கு. நம்மளுக்கு அவமானகரமா இருக்கும், ஆனா அவர் சொல்றதுல நிறைய உண்மை இருக்கு. இந்த மாதிரி பையன் தனக்கா தானே பேசுறான், நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பாதகரமா இருக்கு, அந்த பையனுக்கு இல்லையே. அது வந்து அது அங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மருந்து போட்டு தூங்க பண்ணிடலாம், அது எதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்டா நல்லா குண்டாயிடுவான், ரொம்ப பசி எடுக்கும், ரொம்ப சாப்பிடுவான், அந்த சாப்பாடு கிடைக்கலாம் திருப்பி போட்டு அடிப்பான், இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, சோ அந்த மருத்துவ சிகிச்சை ஆனா இருக்கு, அதுக்கு மருத்துவ சிகிச்சை இருக்கு, எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ் பிஹேவியருக்கு இருக்கு. ஓகே, ஆனா அது எந்த டைம்ல யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும், ருட்டீனா கொடுக்க முடியாது. நான் இதுல நியூயார்க்லயும் பிட்ஸ்பர்க்லயும் சைக்கியாட்ரி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல வேலை பண்ணியிருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு கூட்டின்னு வருவாங்க, எக்ஸ்ட்ரீம் அடிச்சு கிடிச்சு போடுவோம். 4 பசங்க பேர் கையை பிடிச்சிப்பாங்க, நான் ஒரு கையாலே அப்படியே இன்ட்ராவினஸ் செஞ்சு ஆக்டிவேனும் ட்ரோப்ரிடால் 2 இருக்கு, அது 2 போட்டோன்னே அப்படியே காமாயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏன் ஆச்சுன்னா அப்புறம் கேட்பான். வீட்டுக்கு சரியாயிடும், அந்த பையனுக்கு வீட்டுக்கு கூட்டின்னு போடுவான். இதை டெய்லி கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஆனப்பதான் இந்த மாதிரி கொடுப்போம். அது மாதிரி ஆல்கஹாலிக் அது மாதிரி நிறைய பேர் வருவான், எல்லாருக்குமே அது மாதிரி பண்ணுவோம், எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் இருந்தா பண்ணுவோம். தேங்க்யூ, நன்றி டாக்டர். அடுத்த கேள்வி, நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுகள் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் உள்ள நபர்களில் பாலியல் தொடர்பான நடத்தை சிக்கல்கள் கட்டுப்படுத்த மருத்துவ சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறதா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ்ட் ஃபார் மேனேஜிங் செக்ஷுவலி ரிலேட்டட் பிஹேவியரல் இஷ்யூஸ் in individuals with neurodevelopmental disorders. Sexual problems என்னன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுவும் இப்போ ஒரு நம்மளெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நியூரோ டெவலப்மெண்ட் பீப்புளுக்கும் நார்மல் செக்சுவாலிட்டி இருக்கும், நார்மல் செக்சுவல் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லலாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, மருந்தெல்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து செக்ஷுவலி அப்ராப்ரியேட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு பண்ணி விடுவாங்க, டேட்டிங் எல்லாம் பண்ணி விடுவாங்க, இல்லை மைல்டு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அவங்கலாம். ஆனால் இங்கே நம்ம கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டு, அதனால அதை மாதிரிலாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனால் அதுக்கெல்லாம் மருந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ டெஸ்டாஸ்டரான் நிறையா இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு எதனா பண்ணலாமா, ஈஸ்ட்ரோஜன்ஸ் நிறையா இருக்கு, இந்த பொண்ணு கொஞ்சம் செக்ஷுவலி அக்ரெசிவா இருக்கு, அதுக்கு எதனா பண்ணலாமா, அதுக்கெல்லாம் அது மாதிரி மருந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், நல்ல பேலன்ஸ்ல இருக்கும், அதுல போய் நம்ம கை வச்சோம்னா. தேங்க்யூ டாக்டர். அடுத்த கேள்வி, நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுகளுடன் வலிப்பு ஏன் அடிக்கடி தொடர்புடையதாக இருக்கிறது? வலிப்பு வரும், ஆட்டிசம் பசங்கள வலிப்பு நிறைய பேருக்கு வரும், எஸ்பெஷலி ஆஃப்டர் 18-19 அப்புறம் வலிப்பு நிறைய வரதுக்கு சான்சஸ் உண்டு. அது வலிப்புலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம ரொட்டீனா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்துறோம், திடீர்னு விழுந்துட்டு கையை இழுத்துன்னு போவோம், வலிப்பு வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு குறைஞ்சிடும். அது கிராண்ட் மால்னு சொல்லுவாங்க, ஜெனரலைஸ்ட் எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட்டா கொடுத்தே ஆகணும். அதுக்கெல்லாம் ஒரு பிரெயின்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்கார் இருக்கும், பிரெயின் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ், அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்கார் மாதிரி இருந்தா அது மாதிரி வரும். அதே இல்லாத ஆட்டிசம் பசங்களுக்கு ஆட்டிசம் பசங்களுக்கு ஒரு மாதிரி பர்டிகுலர் டைப் ஆஃப் சீஜர், மயோக்ளோனிக் சீஜர்னு இருக்கும். இந்த மயோக்ளோனிக் சீஜர் எப்படின்னா கை ரெண்டும் அப்படி வந்து
ஒரு ஜர்க்கியா கையிலும் காலம் அப்படி வரும், வந்துட்டு உடனே நின்றுடும். அது கொஞ்சம் ஒரு தடவை நிறைய ரிப்பீட்டடாக கூட ஆகும். அதுக்கு தனி மருந்தெல்லாம் இருக்கு. ஸோ சீசர்ஸ்லயே வலிப்புலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு வெரைட்டிக்கும் ஒரு மாதிரி மெடிகேஷன் இருக்கு. அதுவும் இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா, சீசர் இந்த மாதிரி வலிப்பு இருக்கும்போது நார்மல் டெவலப்மெண்ட் பீப்புளுக்கு படத்துக்கு வச்சு இஇஜி எல்லாம் எடுப்போம், பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஆனா நம்ம இன்டெலெக்சுவலி டிசேபிளுக்கு பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தே டோன்ட் கேர். அவெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு இஜி இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுலயும் இப்போ என்ன பண்றோம்னா, டெலிமெட்ரி ஒரு கேப் மாதிரி போட்டுருவாங்க, அந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க, அதுல இருந்து ரேடியோ வேவ்ஸ் வச்சு இஜி பண்ணுவாங்க. இப்போ இங்க NIMH பண்றாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு இஜி பண்றாங்க. அதுல ஒரு கேப் மாதிரி போட்டு அதை நீட்டா அப்படின்டுவாங்க. ஆனா அது தூக்க மருந்து கொடுத்து பண்ணா இஜில ஒன்றும் வராது, நார்மலா இருக்கும். நார்மலா ஆக்டிவா இருக்கணும், அவேக்கா இருக்கணும், அப்பதான் கரெக்ட் இஜி எல்லாம் வரும், இல்லைன்னா வராது, சரியா வராது. ஆனா ஒரு வலிப்புக்கும் ஒரு மாதிரி இது இருக்கும். ஆனா ஆட்டிசம் பசங்கள்ல பெரும்பாலும் ஆஃப்டர் 18-20 இயர்ஸ் சீசர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்த பசங்க இந்தியன் பசங்களே 4-5 பேர் இருக்காங்க எங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாமே ஆஃப்டர் 20 சீசர்ஸ் வந்திருக்கு. இப்போ இன்னும் வராங்க, விவேகன்ற ஒரு பையன், ஸ்ரீஜன் ஒரு பையன், நிறைய பேர்லாம் இருக்காங்க. அவளுக்கெல்லாம் வருது பாவம். ஏன் வருது? அது பேசிக்கலி நியூரோ டெவலப்மெண்ட்ல இந்த டெவலப்மெண்ட்டே ஒரு மாதிரி எக்ஸசிவ் டெவலப்மெண்ட், பிரெயின் செல்ஸ் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் டைம் சொன்ன பாருங்க, அதுல நிறைய செல்ஸ் போயிடும் ஃபர்ஸ்ட் 5-6 இயர்ஸ்ல. அப்போ ஒரு இடத்துல ஸ்கார் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் டீஜெனரேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி தானே இருந்தால் அங்கேருந்து சீசர் வலிப்பு ஃபோக்கஸ் வரும். ஆனா வலிப்பெல்லாம் ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். ஓகே. ஆனா பசங்களுக்கெல்லாம் இவளுக்குலாம் லிக்விட் ஃபார்ம்லயே கொடுக்கலாம் சீசர் வலிப்புக்கு ட்ரீட்மெண்ட். அடுத்த கேள்வி ஒரு பேரண்ட் கேட்டிருக்கிறது, how important is it to identify the specific type of seizure for effective management? அது வந்து பேசிக்கலி ஹிஸ்டரி தான். ஸோ நான் எனக்கு வர பேரண்ட்ஸ் சீசர்னு சொல்லிடுவாங்க அவங்க. நான் எப்படி வருது, ஏதி வருது, என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்கு, ஸ்லீப்ல வருதா, கொஞ்சம் பேருக்கு ஃபெப்ரைல் சீசர்ஸ்னு ஒன்று இருக்கு, அது வரும். கொஞ்சம் பேருக்கு அதான் ஹை டெம்பரேச்சர் வந்து 103 அப்படி பண்ணால் வந்துடும். கொஞ்சம் பசங்களுக்கு இந்த கிராண்ட் மால்னு சொல்ற மாதிரி வரும், அதுக்கு தனி டைலாண்டின் சோடியம் டெப்போகோட் அப்படிலாம் ஒன்று இருக்கு. இப்போ கொஞ்சம் பசங்களுக்கு கிளாஸ்ல இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படியே பென்சில் வேற இருக்கும், அப்படியே ஸ்டேர் பண்ணுவாங்க, கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே விழுந்துடும் கீழே அப்படியே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொத்தாடிச்சிருவாங்க. அதுக்கு தான் ஆப்சன்ஸ் சீசர் பண்ணுவாங்க, அதுக்கு பேரு பெட்டி மால் சீசர். அதுக்கு வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிகேஷன் இருக்கு, அதுக்கு பேர் ஜெரான்டின் மெடிகேஷன் ஒன்று இருக்கு. அது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு அந்த மெடிசன். அது மாதிரி மயோ கிளினிக் சீசர்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிகேஷன் கொடுக்கும். அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எந்த நியூராலஜிஸ்ட் டாக்டர் பண்ணாலும் உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த டீடைல்ஸ் அப்படியே சொல்லணும், என்னென்ன மாதிரி எப்படி வருது அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ, நன்றி டாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலிப்பு தடுப்பு மருந்துகளின் பொதுவான பக்க விளைவுகள் என்னென்ன? இந்த பக்க விளைவுகளை கண்காணிக்க நோயாளிகளை எவ்வளவு அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும், எவ்வளவு ஃப்ரீக்வன்சில பரிசோதிக்கணும்? இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா நியூராலஜிஸ்ட்லாம் முதல்ல ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, 1 மந்த்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் once in 6 months மெடிசன் கரெக்டா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாட்டு once in 6 months தான் பார்ப்பாங்க. என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் மெடிசன்ஸ்க்கு அப்போ டெக்ரிட்டால், ட்ரைலப்டால்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து பிளட் செல்ஸ் குறையறதுக்கு சான்ஸ் உண்டு, போன் மேரோ சப்ரஷன் இருக்கும், அது இருக்கும். டைலாண்டின் ஒன்று இருக்கு, அதுக்கு கொஞ்சம் பிளட்ல ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் உண்டு. அது மாதிரி ஒரு மருந்துக்கும் ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா எல்லா மருந்துமே நம்ம சாப்பிட்ட உடனே அது லிவருக்கு போகும், லிவர்லேருந்து தான் பிளட் சர்க்குலேஷனுக்கு வரும். கொஞ்சம் மருந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா கூட ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. கொஞ்சம் மருந்துல கொஞ்சம் எக்ஸசிவ் ஸ்லீப் வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது முதல்ல கொண்டு போய் சொல்லிடணும் அந்த நியூராலஜிஸ்ட் கிட்ட.
கொஞ்சம் மருந்துல வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இப்போ வால்ப்ரோயிக் ஆசிட்னு இருக்கு, அதுல வெயிட் கெயின் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ லமிக்டால்னு இருக்கு, லெமோட்ரிஜின் ஒன்று இருக்கு, அதுல வந்து ரேஷஸ் வரும். ரேஷஸ் வந்தால் உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா ரேஷஸ் வந்தா அது லிவருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு அது சைன். அது மாதிரி டோப்பமேக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுல பசியே எடுக்காது. அது மாதிரி ஒன்னொரு மருந்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். அது ஃபுல்லா படிச்சிடணும் நீங்க. அப்புறம் இந்த பையனை பார்த்துக்கணும், கவனிக்கணும் ஃபுல்லா என்னென்ன மருந்து எப்படி சைடு எஃபெக்ட் வருதுன்னு. அதுவும் ஃபீவர் வந்தப்போ சீரியஸ் வலிப்பு ஜாஸ்தி ஆகிடும். எந்த வலிப்பும் ஃபீவர் பசங்களுக்கு குழந்தைக்கு ஃபீவர் இருந்தப்போ ஜாஸ்தி ஆகும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஃபீவர், இன்ஃபெக்ஷன், ஜெனரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது வலிப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த கேள்வி, வலிப்புடன் வாழும் நபர்களுக்கு பொதுவாக பரிந்துரைக்கப்படும் கட்டுப்பாடுகள் அல்லது வாழ்க்கை முறையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? ப்ரொடெக்ஷன். இப்போ ரிப்பீட்டடா வலிப்பு வரும்போது ஒரு ஹெட் இது போடணும், ஹெல்மெட் போட்டுக்கணும். லைட்டா ஒரு ஹெல்மெட் இருக்கும், அதுல அந்த ஹெல்மெட்ல நிறைய ஓட்ட போட்டிருக்கும். ஏன்னா திடீர்னு வலிப்பு வந்தப்போ கீழே விடுறதுக்கு சான்ஸ் உண்டு இல்லையா, அவளுக்கு ஹெல்மெட் போடுவாங்க. கொஞ்சம் பேர் இந்த மயோக்ளோனிக் சீஜர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னேன், அவளுக்கெல்லாம் ஹெல்மெட் டெஃபினட்டா போட்டுக்கணும். ஏன்னா திடீர்னு சடனா விழுந்துருவாங்க. அது மாதிரி கையில ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. நியர் அபவுட் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. விளையாடும் போதெல்லாம் கூட ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற இதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. கொஞ்சம் கண்காணிப்பு நிறைய பேர் இருக்கணும். வழக்கெல்லாம் 1-on-1 எய்ட் இருக்கணும். அதுவும் டிபெண்ட்ஸ், மைல்டு இருக்கா, மாடரேட்டா, சிவியர் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியான்னு பார்த்துக்கணும். அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஸ்லீப்ல ஒரு தடவை வந்துடும், அதனால தூக்கத்துல பார்த்துக்கணும். கட்டிலேருந்து கழுவு வந்ததுக்கு சான்ஸ் உண்டு. கொஞ்சம் மாடரேட் சிவியராக இருக்கிறவங்களுக்கு பெட்ல கொஞ்சம் சைட்ல இது போடணும், நல்லா கீழே விழாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி தலாணி வந்து ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கணும். கவுந்தாக்கு படுத்துருந்தா அப்படியே சோக் ஆயிடுவாங்க ஸ்லீப் வரும்போது, இது சீசர் வரும்போது. அது ஒன்று பார்த்துக்கணும். இந்த சீசர் நம்ம பார்க்கும்போது சீசர் வரும்போது சைட்ல படுக்க வைக்கணும். சைட்ல படுக்க வச்சு இந்த ஜாவை மேல தூக்கி வைக்கணும். மேக் ஷூர் ப்ரீதிங் பண்றாளா இல்லையான்னு பார்த்துக்கணும். அது மாதிரி கை கால் ரொம்ப வந்ததுனால கையை கொஞ்சம் ரொம்ப ஹார்டா பிடிக்கக்கூடாது. ஸ்லைட்ல படுக்க வச்சு கழுத்தை கொஞ்சம் தூக்கி ப்ரீதிங் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். டங்கு கடிச்சிடுவாங்க ஒரு தடவை. இந்த டங்கு கடிக்காத லிப்ஸை வெளியில தூக்கி டங்கு ஒருவேளை இந்த பல்லு நடுவுல இது இருந்தா, நாக்கு இருந்தா இதை கொஞ்சம் உள்ள தள்ளி அப்படியே ஜாவை பிடிச்சி இந்த சீசர் குறையிற மட்டும் அதை வச்சுக்கணும். அதோட கூட சலைவெல்லாம் நிறையா வரும், அதெல்லாம் தொடச்சி விட்டு நல்லா மேக் ஷூர் இஸ் ப்ரீத்திங் அண்ட் சாஃப்ட் பிளேஸ். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சீசர் வரும்போது ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு தடவை இந்தியா வரும்போது துபாயில் ஒரு ஆளுக்கு டமான சீசன் வந்துடுது. டாக்டர் கொடுத்தாரு, நானே டாக்டர்னு பக்கத்தில் உட்காந்து விடுறேன், சீசர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். பாவம் அந்த ஆள். அப்புறம் மெட்ராஸ் ஆள் தான், பாவம் தமிழ் ஆள் தான் அவர். ஒரு தடவை அவங்களுக்கு ஜென்ரலா பப்ளிக் கூட தெரியாது, பப்ளிக் அப்படியே பிடிச்சிருந்தாங்க, சைடில் போடி அப்படின்னு போட்டு அப்படி பண்ணாட்டு அப்புறம் இஎம்டி எல்லாம் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் வாங்க, இந்த சைடில் தான் படுக்கணும். சைடில் படுத்தா தான் அப்போ ப்ரீத்திங்கெல்லாம் இருக்கும். அப்போ டங்கு மேலே போகாது, அடைச்சிக்காது. மெயின் இஷ்யூ ப்ரீதிங் அவ்வளோ. அது இருந்தால் சரியா, இல்லைன்னா சோக் ஆயிடுவாங்க அவங்க, சலைவாலேயே சோக் ஆயிடுவாங்க. அப்படி ப்ரீதிங் பண்ணும்போது இந்த சலைவா வரும் இல்லையா, அது லங்ஸுக்கு போயிட்டா அப்புறம் அது ஆஸ்பிரேஷன், நியூமோனியான்னு வரும். அதெல்லாம் ஆகாம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இதனோட ஒரு கண்டினியூஷன் கேள்வியா, நீங்க ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, சோ நம்ம ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா? தேவை. நீங்க ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட ரெகுலரா போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலாம் சொல்லணும். ஒரு தடவையும் போக தேவையில்லை. அமெரிக்காலாம் உடனே இஎம்பி கொடுத்தா உடனே போயிடுவாங்க, அங்க வேற விஷயம். இங்க நம்ம ஊர்ல ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறதுக்குள்ள இந்த பையன் ஏந்து உட்காந்துரும்.
போய் பிரயோஜனம் வலிப்பு வந்தா சரி வந்துதா சரி இந்த மருந்து போட்டீங்கன்னா இல்லையா சரி வீட்டுக்கு போவோம் சொல்லி. ஸோ நம்ம அது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கண்டினியூஸாக இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் காட்டணும். பெரும்பாலும் 3 to 5 minutes குறைஞ்சிடுவாங்க. அதனால ஒரு தடையும் போக தேவையில்லை. அது வந்தாவிட்டு ஒரு 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 வாரத்துக்குள்ள ஒரு நியூராலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி டாக்டர் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கு, ஃப்ரீக்வன்சி எப்படியா இருக்குன்னா மருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா சரியா. Thank you, Doctor. Malika, you can go for the floor questions. Yeah. We have got one question in the chat box. Doctor என்ன சொல்லிருக்காங்கன்னா, my son is Mukesh, is hyperactive. He's suddenly crying and laughing. May I know what is the reason அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அது சடன்லி கிரையிங் முன்னாடி என்ன பண்றாரு, வாட் இஸ் த சிச்சுவேஷன் தான் நீங்க பிஹேவியர் அனாலிசிஸ் பண்ற மாதிரி FBR ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அனாலிசிஸ் பண்ணோம். சிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அழுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, எந்த ஹைப்பர் பண்ணும்போது பண்றாரா, எதனா பார்க்கும்போது பண்றாரா, டே டைமா நைட் டைமா ஸ்லீப்பிங் டைமா, அதெல்லாம் தெரியணும். ரஃபா பண்ணி ஒன்றும் சொல்ல முடியாது. ஈஸி வர்பல் பேசுறா. Shangamitra ma'am, if you want to ask it directly to the doctor, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் மேம். கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் நான் முகேஷ் மதர் பேசுறேங்க சார். சொல்லுங்க. சார் அவன் நார்மலா உட்காந்துட்டு இருக்கா. முகேஷ் எவ்வளவு வயசு? 14 சார். 14. அவருக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியா ஆட்டிசமா? ஆட்டிசம் சார். வர்பலா நான் வர்பலா பேசுறாரா கரெக்ட்டா பேசுறாரா? இல்லங்க சார், இன்னும் சும்மா ஒரு 2 வேர்ட்ஸ், ரொம்பலாம் பேச்சு வரலைங்க சார். எத்தனை வேர்ட்ஸ் பேசுவாரு? சும்மா ஒரு 2 வேர்ட்ஸ் தான் சார், ரொம்பலாம் இல்லைங்க சார். அவ்வளவுதான். நீங்க எதனா சொன்னா உடனே என்ன சொல்லுவாரு, சாப்பாடு வேணுமா? அது ரிப்ளைல என்ன பண்ண மாட்டாங்க சார். ஓகே. இப்போ இவர் அப்பப்போ ஹைப்பர் ஆயிடுறாரு. ஆமாங்க சார். ஆமா. அதுக்கப்புறம் தானா சிரிக்கிறார். இப்ப என்ன ஆச்சு, அவனுக்கு இப்ப காது இப்ப சரியா கேட்க மாட்டேங்குது சார். அதனால நம்ம சொல்றது எல்லாம் இப்ப ஆக்ஷன்ல தான் சொல்றாங்க சார். காது டெஸ்ட் பண்ணீங்களா? அது டெஸ்ட் பண்ணாங்க சார். அது எல்லாம் ஹியர் ட்ரம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் கேட்காதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லங்க சார், ஃபர்ஸ்ட்லாம் முகேஷ் இப்ப வீட்ல ரூம் இருக்கு, 3 ரூம்ஸ் இருக்கு. இப்ப அந்த 3rd ரூம்ல இருந்தா கூட நாங்க ஹால்ல இருந்து முகேஷ்னு கூப்பிட்டா குரல் கேட்டோன்னே ஓடியாருவாங்க சார். குட். ஓகே. இப்ப முகேஷ் ஒரு குரல் கூப்பிட்டாலும் அவன் உள்ளே தான் இருக்க. நாங்க கிட்ட போய் இப்படி வான் கைப்பிடிச்சு தான் சார் கூட்டிட்டு வரோம். இப்ப எல்லாமே ஆக்ஷன்ல தான். பக்கத்துல அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க சார். அதுக்கு எடுத்து என்ன நார்மலா இருக்கும். அதாங்க சார், அது அவங்க விட மாட்டேன்றாங்க சார். அவ ட்ரை பண்ணோம், 2 டைம்ஸ் ட்ரை பண்ணோம், அதை விட மாட்டேன்றாங்க சார். அவ எம்ஆர்ஐல உட்கார மாட்டேனே. உட்காருவோம் எம்ஆர்ஐக்கு, இந்த பையன் வரமாட்டான். அதாங்க சார், அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். அப்போலோல தான் காமிக்கிறோம். அது அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணோம். அவன் கோஆபரேட் பண்ணல. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க சார். அது அந்த இயர் இது கேட்காம இதெல்லாம் ஒரு ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன் எதுவுமே வரமாட்டேங்குது சார். அதனால என்ன ஆகுது, ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம ஒரு சில டைம்ல திடீர்னு அவனே அழறான், திடீர்னு சிரிக்கிறான். அது ரீசன் தான் தெரிய மாட்டேங்குது சார். அந்த ரீசனே உங்களுக்கு தான் பெஸ்டா தெரியும். ஏன்னா நீங்க தான் அவனோட கூட இருக்கீங்க. அது நீங்களா சிரிக்கும் போது என்ன நடக்குது, அவன் அழும்போது என்ன நடக்குது அப்படின்னு நானே எனக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், லிசன், யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் யுவர் சைல்டு. நானெல்லாம் 5 நிமிஷம் தான் பாக்குறேன், நீ எப்பவுமே அவளோட வாழற, நீ தான் பார்த்து சொல்லணும் எப்படின்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதான் சார், மொபைல்ல திடீர்னு கேம்ஸ் பார்த்து விளையாடினே இருந்தால சிச்சின்னு விளையாடினே இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க சார். அது கேம் சரியா வரலையா என்னமோ? இல்லங்க சார், அதெல்லாம் நல்லா விளையாடுறாங்க சார். அப்ப திடீர்னு நல்லா எங்க பக்கத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கான். இப்ப திடீர்னு அப்படியே ரொம்ப எக்ஸ்போஸா ஆடுறாங்க சார். அவ திடீர்னு சிரிக்கலாம். பசி இருக்கலாம், இங்கன்னா வலி இருக்கலாம். இதுதான் 2 தான். அப்புறம் மனசுல வேற என்ன நினைக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு கூட தெரியாது. இவன் என்ன நினைக்கிறான்,
எதனால பாக்குறான், எதனால அழறான் யாருக்குமே புரியாது. Good evening, ma'am. Good evening. No audible? கேக்குது. Okay. So, ma'am, என் son Ishan is 21 இப்போ. அவனுக்கு வந்து autism spectrum, IDD with autism. So, அவனுக்கு first step 21 sir, 21. ஓகே ஓகே. So, அவனுக்கு intellectual disability plus autism spectrum. ஓகே. So, non-verbal. அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கு? மைல்ட், மாடரேட், சிவியர்? சார் நான்-வெர்பல் சார், சொல்றத புரிஞ்சுக்கலாம். பட் இது மொபைல், ஏடிஎல் எல்லாம் எப்படி இருக்கு? எஸ் சார், மொபைல் தான். ஏடிஎல் ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டன்ட். கொஞ்சம் லைட்டா வெர்பல் ப்ராம்ப்டிங் வேணும், மத்தபடி அவனே பண்ணிப்பான். ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ரிகார்டிங் சீஜர்ஸ். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சீஜர் வந்து அவனுக்கு 17வது வயசுல வந்தது. when he was 17 நாங்க 2-வீலர்ல போயிருந்தோம், அப்படியே சாஞ்சு விழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனை ஃபெனிடாயின் 150 mg மார்னிங் அண்ட் நைட், ஸோ டோட்டல் 300 mg பர் டேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6 monthsக்குள்ளேயே அவனுக்கு அப்பிடைட் ஃபுல்லா போயிடுத்து. அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து அன்கோஆர்டினேட்டட் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஸோ அப்போ வந்து பிளட்ல வந்து ஃபெனிடாயின் லெவல்ஸ் நாங்க செக் பண்ணோம். அப்போ மோர் தேன் 40 இருந்தது. ஸோ உடனே வந்து 3 daysக்கு மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டு டோசேஜை குறைச்சாங்க. ஸோ குறைச்சிட்டு ஒரு 2 yearsக்கு நல்லா இருந்தான். இன் பிட்வீன் வந்து ஒரு சின்ன சீஜர், லைக் ஒரு 15 secondsக்குள்ள ஒரு சீஜர் வந்தது. அதுக்கப்புறம் பட் ஜர்க்ஸ் இருந்தது 15 secondsக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எபிசோட் ஆஃப் சீஜர் வந்தது. அது வந்து கொஞ்சம் ப்ராமினென்ட்டாவே வந்தது. ஒரு 1 minute கிட்ட ஃபுல் ஜர்க்ஸ் இருந்தது. அந்த டைம்ல வந்து மறுபடியும் ஏத்தினாங்க, ட்ரக் லெவல்ல ஏத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 months to 1 year நல்லா இருந்தான். இன் பிட்வீன் நாங்க ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் ரிவ்யூ நாங்க மே 2025ல போனோம். அது வரைக்கும் நல்லா இருந்தான். தென் அக்டோபர்ல வந்து ஒன் டே என்ன ஆச்சு, அவன் நடக்கும்போது அப்படியே யாராவது பின்னாடில இருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு அன்கோஆர்டினேஷன் வந்து அப்படியே வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். இமீடியட்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணோம். பிரெயின் சிடி எடுத்தாங்க. சிடி எடுத்துட்டு ஃபெனிடாயின் செக் பண்ணாங்க. அகைன் ஃபெனிடாயின் வாஸ் க்ளோஸ் டு 45, ஸோ வெரி ஹை. பிரெயின் சிடி எடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவனோட செரிபலம் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுத்து. ஒரு 60-year-old பர்சனுக்கு எப்படி இருக்குமோ அந்த சைஸ்ல அவன் செரிபலம் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபெனிடாயின் ஸ்டாப் பண்ணிட்டு சைடு எஃபெக்ட் வரும்போது ஏன் மெடிசன் சேஞ்ச் பண்ணல? அதோட இதுதான் ரீகாலிபிரேட் பண்றாங்க சார். இது ட்ரக் சேஞ்ச் பண்ணல. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோஆர்டினேஷன்லாம் போயினப்போ உடனே வேற மருந்து தான் போட்டிருக்கணும். அதே மருந்து ஏன் போட்டாரு? பண்ணல. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம இது பவரை குறைச்சு பார்க்கலாம். பவர் குறைச்சப்பறம் அதை நல்லா தான் டாலரேட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2 years வரைக்கும் எதுவுமே தெரியல. இப்போ எப்படி இருக்காரு பையன்? இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த லெவிட்ராசிட்டாம், லெவிகிராஸ் 500 ஓகே. அது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் தரோம். 500 mg. இப்போ டயலாக்டின் மாத்திட்டாங்க இல்லையா? அதை மாத்திட்டாங்க. அதை அப்பவே ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட் மட்டும் ஃப்ரீசியம் 10 mg தரும். குட். இப்போ அந்த செரிபலம் வந்து ஷ்ரிங்க் ஆனது இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மெடிகேஷன். ஓகே. இட் குட் ஹேவ் பீன் ஜஸ்ட் நேச்சுரல் திங், இன்சிடென்டல் ஃபைண்டிங், அவ்வளவுதான். ஓகே. மேபி ஈவன் ஒரிஜினலி இட் குட் ஹேவ் பீன் only small. இப்போ கெயிட் எல்லாம் எப்படி இருக்கு? நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? கெயிட் ஓகே சார். லைக் கொஞ்சம் இதுவாக ஸ்லோ எடுத்து. முன்னால நல்லா வாக் பண்ணுவான். 4 kilometers 5 kilometers நல்லா வாக் பண்ணுவான். இப்போ அந்த வாக்கிங் ஸ்டாமினா அவனுக்கு இல்ல. சம்டைம்ஸ் வந்து நடந்துட்டே இருப்பான், அந்த முட்டி வந்து அப்படியே பக்கல் டவுன் ஆகும். அது எதனாலன்னு தெரியல. அது வந்து பெரிஃபரல் ப்ராப்ளம் தான். அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹஸ் எனிதிங் டு டு வித் தி பிரெயின். இப்போ நம்ம நடக்கிறதுக்கு நிறைய பார்ட்ஸ் தேவை. முதல்ல நம்ம செரிப்ரம் தேவை. அதுலேருந்து கோஆர்டினேஷனுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிஸ்டம்னு இருக்கு. அதெல்லாம் நிறைய சப்ஸ்டான்ஷியா நைக்ரான் ஒன்று இருக்கு, குளோபஸ் பாரடைஸ் இருக்கு, அப்புறம் செரிபலம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்டடா பண்ணும். ஓகே. ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ் பாதர் பண்றது ஃபெனிடாயின்லாம் வரும், கெயிட் ப்ராப்ளம்ஸ் வரும். அது ப்ராபப்ளி உங்க டாக்டர் ஒன்றும் யாரையும் குற்றச்சாட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது.
ஆனா ஜென்ரலா நாங்கெல்லாம் உடனே சேஞ்ச் பண்ணிடுவோம், இது தேவையில்லை அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா 1000 ட்ரக்ஸ் இருக்கே, போய் 20-30 ட்ரக்ஸ் ஈஸியா இருக்கு. எந்த கண்ட்ரி போனோம்னா 20-30 ட்ரக்ஸ் இருக்கு. அதனால ஒண்ணுதான் கொடுக்கணும்னு தேவையே இல்லை. அது இப்போ கரெக்டா இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரைசியம் ரிவர்சிட்ராம், அதே முதல்ல இருந்தே கொடுத்துருக்கோம். ஓகே, அது கண்டினியூ பண்றோம் சார். இப்போ ஒரு 4-5 டேஸாவே எஸ் சார் சொல்லுங்க. அப்பைடைட் சுத்தமா அவனுக்கு ஃபிளக்சுவேட் ஆயிருது சார். ஒன்னா சாப்பிட்டுட்டே இருக்கான், இல்லாட்டி சுத்தமா சாப்பிடுறது இல்ல. இப்போ ஒரு 1 வீக்காவே வந்து சுத்தமா சாப்பாடு பக்கமே பார்க்க மாட்டேங்கிறான், எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். அண்ட் தென் ரொம்ப ட்ரௌசியா இருக்கான், மறுபடியும் ஒரு மாதிரி இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கொஞ்சம் அன்கோஆர்டினேட்டடா தெரிஞ்சான். அது ஒரு தடவை செக் பண்ணி விட்ருங்க. இப்போ மருந்தெல்லாம் யார் கொடுத்தாங்க, உங்க ரெகுலர் டாக்டர் இல்ல நியூரலஜிஸ்டா? நியூரலஜிஸ்ட். இதுதான் மெடிசன் சைடு எஃபெக்ட்ஸ் தான் மெயின்லி. ஓகே ஓகே. ஒரு தடவை ஃப்ரைசியம்னால கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஜென்ரலா டோப் மேக்ஸில் தான் பசியெல்லாம் குறைஞ்சிடும். இது வால்ப்ராயிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு, அதுல கொஞ்சம் பசி ஜாஸ்தி வரும். அது பார்த்து நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லணும். ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா டாக்டர்ஸ், நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு பயமா இருக்குது, எனக்கு தெரியும். இவனுக்கு ஆக்சுவலி ஃப்ரீசியம் கொடுக்கும்போது ஆக்சுவலி SOS கொடுப்போம் நாங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு சீஷாஸ் வந்தா ஒரு 5 டேஸ்க்கு ஃப்ரீசியம் கொடுக்குற மாதிரி SOS எழுதி கொடுத்திருந்தாரு. அப்ப அந்த டைம்ல வந்து அவன் ஃப்ரீசியம் சாப்பிடும் போது அவனுக்கு எக்கச்சக்கமா பசி எடுக்கும், அன்கண்ட்ரோலபிளா பசிக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பான், அந்த கண்ட்ரோலே இருக்காது அவனுக்கு, அந்த மாதிரி சாப்பிடுவான். இப்போ கொடுக்குறீங்களா? நைட் ஒரு டைம் கொடுக்குறோம் சார், நைட் மட்டும். ரெகுலர் எவ்ரிடே எவ்ரி நைட்? ஆமா, எவ்ரிடே. ஆனா ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கு, ப்ராப்பரா தூங்க மாட்டான். அண்ட் நடந்துட்டே இருப்பான், நைட் ஃபுல்லா லைட் போட்டே இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டே நைட் டிஃபரண்ட் டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க மருந்து. ஓகே சார். சார் எங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சீஜர் வந்தபோது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆட்டிசம்ல வந்து மோஸ்ட்லி இந்த அடாலசன்ஸ்ல வரும், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு நின்னுடும்னாங்க. பட் இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்துட்டே இருக்கு. இது எப்படி சார், இது லாங் டர்மா இல்லாட்டி இதுக்கு ஏதாவது? Unfortunately it's going to be a long term. ஏன்னா ஏன் வருதுன்னு சொல்ல முடியாது. பட் லாங் டர்ம் ஸ்டடீஸ், long term complications with autism spectrum disorder is one of the things is seizure. After the age of 18 or 19 they are likely to get seizure. About 20% will get, not everyone, about 20% will get seizures. Why? No one knows. We can only hypothesize. Okay sir. Okay doctor. Thank you sir. No problem. I wish I was able to help you better. Doctor, good evening doctor. சொல்லுங்க. எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து 31 இயர்ஸ் ஆகுது. இவருக்கும் அப்படிதான் ஃபிட்ஸ் வருது. கிட்டத்தட்ட அவர் குழந்தையில வந்தது ஃபிட்ஸ், அதுக்கப்புறமா அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட அடல்ட் ஏஜ்ல திரும்ப வந்தது. நல்லா நடந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். சைல்டு தான். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் கொடுத்துதான் அவனை இம்ப்ரூவ் பண்ணோம். 16 இயர்ஸ்க்கு மேல எங்களுக்கு அது ஃபிட்ஸ்ன்னு தெரியல, மேல மட்டும் தான் பாத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கேயாவது போகும்போது நின்ன நிலையில அப்படியே குப்புற விழ ஆரம்பிச்சான். அப்புறம் தான் நாங்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகும்போது அவங்க எப்டைன் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் வால்பாரின் நிறைய மெடிசன் கொடுத்தோம். 2013-12 இருந்தே கிட்டத்தட்ட மெடிசன் கொடுத்தோம். ஃபிட்ஸ் ஆனா இவ்வளவு மெடிசன் கொடுத்தும் நிக்கல. அப்போ நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், நியூரோ டாக்டர் தான். அதுக்கப்புறம் 2017 இவனுக்கு நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியர்பையே நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாரு. அவங்ககிட்ட போன பிறகு அவர் குழந்தையில என்ன மெடிசன் கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. நாங்க டெக்ரெட்டால் அப்போ 200 mg CR கொடுத்துருந்தோம். அப்ப குழந்தையில சும்மா டெக்ரெட்டால் ஒரு சிறப்பு தான் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் குமரேசன் சொல்லிட்டு அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் 2017 அந்த டாக்டர் அதே கொடுத்த பிறகுதான் ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ வரைக்கும் அதே கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து வர வர கொஞ்சம் லீனா தான் ஆகுறான், சாப்பிட மாட்டேன்டா சரியா, அந்த பசி இருக்க மாட்டேங்குது. எது ஒண்ணு சாப்பிட்டாலுமே அது ஒமற்றா மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். எப்பயாவது பிளட் லெவல் எடுக்கலாமே, பிளட் லெவல் எடுத்து பாத்தீங்களா? எடுத்து பார்த்தோம். அப்ப லாஸ்ட் இயர் எடுத்தோம்.
அப்போ வந்து எல்லாமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஓகே, நீங்க இந்த மெடிசன் மட்டும் நிறுத்தாதீங்கன்னாரு. ஒரு டைம் ஆமா ஒரு டைம் ஆமா ஒரு டைம் மட்டும் நாங்க ஏதோ ஹெல்த் முடியாம போய் நிறுத்திட்டோம். உடனே அது முதல் நாள் நிறுத்தினா மறாவது நாள் நைட் இல்லாம மார்னிங்ல திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங்ல வந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர சவுண்டோட அவனுக்கு வந்தா ரொம்ப ஹெவியா வருது, கை காலெல்லாம் இழுக்குது, கழுத்தே டேர்ன் ஆகுது. அதனால இப்ப மெடிசன் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இப்போ வந்து அதனால வந்து லிவர் அது மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குமா, சாப்பிடாதது எதனாலன்னு தெரியல. சைடு எஃபெக்ட் இருக்கலாம். இல்லன்னா இப்போ பையனுக்கு எந்த லெவலுக்கு அது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியா ஆட்டிசம் கூட இருக்கா? இல்ல அவரு சிபி தான், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி தான். எஸ் எஸ் டாக்டர். பேசுறாரா? பேசலாம், அவர் கம்யூனிகேட் பண்ணுவாரு. எது கேட்டாலும் சாப்பிடறது ஏதாவதுன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் எல்லாமே சொல்லுவான். அதான் நடந்துட்டு இருந்தா இப்ப நடக்கல. ஏன்னா அந்த மெடிசன்லாம் அப்ப கொடுக்கும் போது நின்ன நிலையில விழ அந்த மெடிசன்லாம் நிறைய மெடிசன் கொடுக்கவும் அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நட போயிடுச்சு. நடக்க வைக்கணும். ஆமா இப்போ ஆனா கொஞ்சம் நடக்க வைக்கிறோம். ஆனா எனக்கும் வந்து ஷோல்டர் பெயின் அது மாதிரி அவரை புடிச்சு நடக்க வைக்க முடியல. 2 பேரா இப்போ நடக்க வைக்க ஆஃப்டர் கோவிட் 2 பேரா 30 இயர்ஸ் ஆகுதா பையனுக்கு? 31 இயர்ஸ் ஆகுது. கஷ்டமா தான் இருக்கும். பட் மெடிசன் நிறுத்த கூடாது. சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆனா அதுல மேஜர் சைடு எஃபெக்ட் வந்து போன் மேரோ சப்ரஷன் அப்படின்னுவாங்க. அதனால ஜெனரல் பிளட் ஒர்க்ல இந்த பிளட் ஒர்க்ல உங்களுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாம் வரும். என்னு போட்டிருப்பான், நியூட்ரோஃபில்ஸ், எல், லிம்போசைட், மோனோசைட்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். அதெல்லாம் நார்மலா இருந்தா யூ ஆர் ஃபைன். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் இதுக்கு பெரிய ஆக்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறது. அதை கேட்டு பார்க்கலாம் டாக்டர். டாக்டர் என்ன சொல்றாரு? சாப்பிடுறது இல்லைன்னா என்ன சொல்றாரு அவரு? டாக்டர் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க, அவனை சாப்பிட வைங்க, இல்லைன்னா ஜூஸா கொடுங்கன்றாரு. எவ்வாறு ஜூஸ் செஞ்சு அவனுக்கு ஜூஸா கொடுத்தா குடிக்கிறான். எனக்கு அதுக்கான டைம் இருக்காது, ஒரு வேளை மட்டும்தான் ஜூஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபுட்டு தான், இட்லி, தோசை அது மாதிரி. அவனுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுறான், பிடிக்கல எதுனாலும் அந்த எண்ணமே இல்ல, அவனுக்கு சாப்பிடணும்ன்ற எண்ணமே இல்ல. மாதிரி எப்படி கொடுக்க முடியாது? 24 hours அப்படி பண்ண முடியாது. அது ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி, அப்படைட் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு பெரிய ஆக்டின் ஒண்ணு இருக்கு. இது ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அது நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போதே அது கொடுத்துருந்தேன். அது கேட்டு பாருங்க, பீடியாட்ரிஷியன் தான் நல்லா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஓகே ஓகே டாக்டர். வெரி குட் மெடிசன். 4 milligrams தான் அது, பெரிய ஆக்டின். அது நேம் கொஞ்சம் நீங்க அந்த சாட்ல இது பண்ண முடியுங்களா? PERIACTIN. PERI நோட் பண்ணிக்கிறீங்களாமா? ஓகே ஓகே மேம். TER. ஓகே ஓகே. பென் இருக்கா? பென் பேப்பர் இருக்கு டாக்டர். PERIACTIN. பெரிஆக்டின் 4 மில்லிகிராம். 4 மில்லிகிராம். ஓகே. நீங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி ஒரு 2 நாள் கொடுத்து பார்க்கலாம். அது கொஞ்சம் தூக்கம் எக்ஸ்ட்ரா வரும். அதனால முதல்ல டேப்லெட் கொடுங்க. ஓகே டாக்டர். கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் தூக்கம் கூட ஜம்முன்னு வரும். ஓகே ஓகே டாக்டர். ஓகே தேங்க் யூ. ஒருத்தர் கேட்டாங்களே தூக்கம் வருதுலன்னு, அவங்க கொடுக்கலாம். ஓகே. தூக்கம் வரும், அப்படைட் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. சங்கமித்ரா நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம். அவங்க நீங்க கண்டினியூ பண்றீங்களா சொல்லுங்க மேம், இல்லைன்னா we have to close the session. சங்கமித்ரா மேம் இருக்கீங்களா? ஓகே. இஃப் I think she is not there. இன்னமும் கேள்விகள் இருந்தா நீங்க எங்களுக்கு இமெயில் வழியா ஷேர் பண்ணுங்க. நாங்க சார் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான உரிய பதில்களை உங்களுக்கு வாங்கி தரோம். So இன்னைக்கு already time ஆயிடுச்சு. So we will close the session. Thank you doctor for giving us the valuable time from your schedule. You're welcome. Actually you can call me in Pittsburgh. We can do the Zoom meeting from Pittsburgh if you want. Yeah, sure sir. Thank you so much. அது டே டைம் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
Thank you, Kalusha ma'am, for Thank you. being Thank the you, ma. backend support, Thank and you. thank you, Kausalya ma'am. Thank you. And No I would problem. also like to thank Janaki ma'am. She's not here, but still, thank you ma'am for giving us all the guidance and support. Thank you all.